அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யோகமும் தோஷமும் கிரகத்தினுடைய சேர்க்கையிலும் கிரகத்தினுடைய பார்வையிலும் தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கிரகத்தினுடைய சேர்க்கை சிலருக்கு மிகச்சிறந்த யோகமாக மாறிவிடும். கிரகத்தினுடைய அந்த பார்வையும் யோகமாக மாறிவிடும். சிலருக்கு கிரகத்தினுடைய சேர்க்கை துன்பமான தோஷமான பலனை தந்துவிடும். கிரகத்தினுடைய பார்வையும் தோஷத்தை தந்துவிடும். இப்போ எப்படிலாம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை யோகத்தை தருது அல்லது அவயோகத்தை தருது அப்படின்றத பற்றி முழுமையாக தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு சேர்க்கையை பார்ப்போம். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் அது குருச்சந்திர யோகம், மிகச்சிறந்த யோகம். அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்தா குருச்சந்திர யோகம். அதே குருவும் சூரியனும் சேர்ந்தா சிவராஜ யோகம். இது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம், சிவராஜ யோகம் அப்படின்னு பேருங்க. அதுக்கடுத்து குருவும் ராகுவும் கூடுனா இது பேர் குருச்சண்டால யோகம் அப்படின்னு பேருங்க. குரு சண்டால யோகம். இப்ப 3 விஷயத்தை சொல்லிட்டோம். குரு, அதுக்கடுத்து குருவும் கேதுவும் சேரும்போது இது கேள யோகம் என்று பெயர். அப்ப குருவோட இத்தனை கிரகங்கள் சேரும்போது அது மிகச்சிறந்த யோகத்தை தருது. அதுக்கடுத்து 5வது யோகத்தை பாருங்க. குருவும் செவ்வாயும் சேரும்போது இது குரு மங்கள யோகமாக மாறுகிறது. அதாவது ஒன்றும் இல்லை, குரு இது செவ்வாய்க்கு இன்னொரு பேர் மங்களக்காரகன், அகங்காரகன், அங்காரகன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கு. அதில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு என்ன யோகம்னா குரு மங்கள யோகம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ யோகத்தினுடைய அமைப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்து சூரியனோடு புதன் சேரும்போது சூரிய புதாத்திய யோகம். இது ஒரு ராஜ அமைப்பு. ஜோதிடர் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலே போதும், அவர் ஜோதிடத்துறைக்குள்ள வந்துடலாம். ஆதித்தன் புதன் கூடி அவைதனில் எங்கிருந்தாலும் அப்படின்னு சொல்லி வீராங்கி முனிவர் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அப்ப சூரியனும் புதனும் சேர்ந்த சூரிய புதாத்திய யோகம் என்றும், சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் இது அமாவாசை யோகம். அதாவது சூரியனும் சந்திரனும், சந்திரன் 12 டிகிரிக்குள்ள இருந்தாத்தான் இந்த யோகம் வேலை பார்க்கும். அமாவாசை யோகம் 12 டிகிரியை தாண்டிடுச்சுன்னா அது பிரதிமை திதிக்கு வந்துடும். பிரதிமை திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த அமாவாசை யோகத்தில் கணக்கெடுத்துக்கிற கூடாது. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். டிகிரியை வைத்து
அதை துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய ஒரு முறைதான் அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை விட, பாக்கிய பஞ்சாங்கத்தை விட திருக்கணித பஞ்சாங்கம் என்பது திருத்திய கணிதத்தினுடைய பஞ்சாங்கம் அப்படின்னு பேர். அப்போ இது வந்துருச்சா. அதுக்கடுத்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் வித்த யோகம். யாருக்கெல்லாம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கோ, அது 2ஆம் இடத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா மிகச்சிறந்த பாடகன். ஏன்னா பாட்டுக்கு உரியவர், புகழுக்குரியவர் சுக்கிரனும் புதன் என்பது பேச்சு. நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே புதன் தான். அப்போ 2ஆம் இடத்தின் அதிபதியும் புதனும் கூடி 6, 8, 12 இருந்தால் அவர் ஊமை, பிறவியிலே ஊமை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதன்படி ஜாதக அமைப்புகளை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது சரியாக வருது. அப்போ இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? 8 சொல்லியிருக்கேன். அடுத்து சுக்கிரனும் செவ்வாயும் சேரும்போது பிருகு மங்கள யோகம். பிருகு மங்கள யோகம் அப்படின்னு பேருங்க. அப்போ இது எத்தனாவது? 10. பிருகுமங்கள யோகம். இந்த மாதிரி கிரகத்தினுடைய பார்வை, கிரகத்தினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த யோகத்தையும் தருகிறது, தோஷத்தையும் சரிகிறது. சரி, இப்போ யோகத்தை பற்றி நம்ம பார்த்தோம், கிரகத்தினுடைய யோகம். அடுத்து எப்படிலாம் இருந்தால் தோஷத்தை தருது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துருவோம். இப்ப 2க்குரியவனும் 11க்குரியவனும் பார்த்தாலோ சேர்ந்தாலோ செல்வம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும். என்ன லக்கணத்தை வச்சுக்கிடுவோம்? சரி, மிதுன லக்கணமாக வச்சுக்கிடுவோம். இப்போ 2க்குரிய யாரு? சந்திரன். தனியாக எழுதிக்கிங்க, சந்திரன். 11க்குரியவர் யாரு? செவ்வாய். இந்த இருவரும் சேர்ந்தால் 2க்குரியவனும் 11க்குரியவனும் சேர்ந்து எவ்விடத்தில் அமர்ந்தாலும், இங்கே கூட போடுவோம், செவ்வாய் இங்கே உச்சம். இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இதுக்கு பேர் சந்திரமங்கள யோகம் பேர். ஆனால் சந்திரன் 2க்குரியவன், செவ்வாய் 11க்குரியவன். இந்த இருவரும் இணைந்து இருந்தாலும் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டாலும் அது மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரும். யாராவது செவ்வாய் பார்த்துருச்சு ஆனால் சந்திரன் பார்க்கல அப்படின்னா அது பொருந்தாது. இருவரும் பார்க்கணும். இப்போ பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7ஆம் பார்வையால் பார்க்குது. செவ்வாய் பார்க்குது, சந்திரனை செவ்வாய் பார்க்குது, சந்திரன் செவ்வாயை பார்க்குறார். இப்படி இருந்தாலும் 2க்குரியவனும் 11க்குரியவனும் பார்த்தாலும் சேர்ந்தாலும் மிகச்சிறந்த செல்வனாக இருப்பான். ஜோதிட சாஸ்திரத்தில் உச்சம் பெற்ற கிரகத்தை தான் நம்ம ஈஸியாக பார்க்குறோம். ஆட்சி பெற்ற கிரகத்தை தேடுறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஆட்சி உச்சம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மறைமுகமாக சைலண்ட்டாக சில கிரகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும். அந்த திசாபுத்தி வரும்போது செவ்வாய் திசை, சந்திர திசையோ செவ்வாய் திசையோ வரும்போது அது மிகச்சிறந்த செல்வந்தராக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம புலிப்பாணி சித்தர் நிறைய எழுதியிருக்காரு.
அதில் ஒன்றுதான் பத்துக்கு உரியவனை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதின்றார். பாருங்க, பத்துக்குரியவனை எந்த லக்கணம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பத்துக்குரியவன் யாருன்னு பாருங்க. அவனை செவ்வாய் பார்த்துருச்சுன்னா அவன் படைக்கு தளபதி. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பார், மிகச்சிறந்த ஒரு போஸ்டிங்கில் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 50 பேர் 100 பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்க, பத்துக்குரியவன் உதாரணத்துக்கு இதே கடத்தை வச்சுக்கிடுவோம். பத்துக்குரியவன் யாரு? குரு. ஓகேவா? இந்த குருவை இங்கேயே கூட போடுவோம். இப்போ செவ்வாயத்துக்கு இங்கே போடுவோம். செவ்வாய்க்கு 4, 7, 8. இந்த செவ்வாய் எங்கே இருந்தாலும் குருவை பார்க்கணும். அப்படி பார்த்துருச்சு அப்படின்னா அவன் படைக்கு தளபதின்ட்டார். அப்போ இதை விட ஒரு சிறந்த யோகம் எங்கே இருக்குது? சில கிரகங்கள் பார்த்தால் யோகத்தை தருகிறது, சில கிரகங்கள் இணைந்தால் யோகத்தை தருகிறது. யார் யார் பார்க்கக்கூடாது, யார் பார்க்கக்கூடாது, பார்த்தா தீமை உண்டாகும் அப்படின்னா 6க்குரியவன், 8க்குரியவன், 12க்குரியவன் இவர்களெல்லாம் பார்த்தால் மிகச்சிறந்த ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். 6க்குரியவன் ஒரு பாவகத்தை பார்க்கிறார் அப்படின்னா, அதாவது 3 பார்வைகளுடைய சிறப்பு பார்வைகளுடைய சனி, செவ்வாய், குரு அவர்களுக்கு 3 பார்வை உண்டு. மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே ஒரே பார்வை, நேர்கொண்ட பார்வை பார்க்கும். அப்படி 6ஆம் இடத்தை இந்த 6க்குரியவன் எந்த பாவகத்தை பார்க்கிறானோ அந்த பாவகத்தில் 7ஆம் பாவகத்தை பார்க்குறாரு அப்படின்னா அது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவை உண்டாக்கும். 8வது பாவகத்தை 6க்குரியவன் பார்க்குறான், பெரும்பாலும் 8க்குரியவன் திசையில் 6க்குரியவன் புத்தியில் அல்லது 6க்குரியவனுடைய திசையில் 8க்குரியவனுடைய புத்தியில் ஒரு மருத்துவ செலவு கட்டாயம் ஏற்படும். இதை எழுதி வச்சுக்கோங்க. 6க்குரியவன் திசை நடந்தால் 8க்குரியவன் புத்தி நடக்கும்போது அங்கே சிக்கலை உண்டு பண்ணும். பாருங்க, உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன். 6க்குரியவன் யார்? இங்கே 6க்குரிய சுக்கிரன். இப்போ 6க்குரியவன் செவ்வாய். ஓகேவா? செவ்வாய் திசையில் சனி புத்தியில் பிரச்சனை வரும், அல்லது சனி திசாவில் செவ்வாய் புத்தியில் ஒரு மருத்துவ செலவு கட்டாயம் இருக்கும். அவர் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து மரணத்தை கூட சில நேரத்தில் கொடுத்துடலாம். அந்த 6க்குரியவன் 8க்குரியவனும் ரொம்ப பலகீனமாக இருக்கும்போது அந்த திசாபுத்தி காலங்களில் அவருக்கு மருத்துவ செலவை கொடுத்துட்டு உயிரையும் பறித்து கொள்ளலாம். அப்போ அந்த 6ஆம் இடத்தின் அதிபதியை சீர்தூக்கி பார்க்கணும். 6ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடத்தினுடைய அதிபதியையும் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் நம்ம அந்த முடிவு எடுக்கணும். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. 2வது வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். இதோட கண்டினியூட்டியும் இன்னும் இருக்குது.